நமது செங்கமலத்தாயர் உடனுரை அருள்மிகு ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் பங்குனி பெருவிழாவின் பிரம்மோற்சவத்தின் 6வது நாள் நிகழ்ச்சியாக கண்டபேரண்ட பட்சி வாகனத்தில் பெருமாள் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் புரியும் நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்த கண்டம் சொன்னா கழுத்துன்னு அர்த்தம், பட்சின்னு சொன்னா பறவை, பேரண்டம் சொன்னா பிரம்மாண்டமான, மிக பிரம்மாண்டமான இரு தலைகளை உடைய கண்ட பேரண்ட பட்சி, இரு தலைகளுடைய அந்த வாகனத்தில் பெருமாள் ஆரோகணம் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். பொதுவாகவே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்பம், துன்பம், சுகம், துக்கம், மகிழ்ச்சி, துன்பம், நல்லது, கெட்டதுன்னுட்டு இந்த இருமை தான். எதை கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாகவே இருந்தாலும் மனுஷங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அது ரெண்டா மாறிடும். எந்த ஒரு காரியத்துக்கும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், நல்லதும் கெட்டதும் இருக்கும். அதுபோல இந்த இருமையை கடந்து ஒருமை, ஒன்றுபட்ட நிலை, அந்த எல்லாத்தையும் கடந்து, இந்த இருமையையும் கடந்து மனதில் ஒருமைப்பாட்டுடன் பகவானை தியானம் செய்தால்தான் பகவானை அடைய முடியும் என்பதற்கு தத்துவதற்கு விளக்குவதற்கு ஏற்ப 2 தலைகளை உடைய இருதலை பட்சியான கண்டபேரண்ட பட்சியின் மீது பெருமாள் ஆரோகணம் செய்து நகர்வலம் நமது மன்னார்குடி பக்த ஜனங்களுக்கும் லோகக்ஷேமத்திற்காகவும் தரிசனம் தரக்கூடிய மிக அற்புதமான உற்சவம் கண்டபேரண்ட பட்சி என்ற உற்சவம். இந்த உற்சவத்தை வர்த்தக சங்கத்தினர் மிக முறையாக உபயமாக ஏற்று மிக சீரோடும் சிறப்போடும் அதி அற்புதமான வான வேடிக்கைகளும் இசை கச்சேரிகளும் சங்கீத கச்சேரிகளும் ஏற்பாடு செய்து இந்த உற்சவத்தை வருடந்தோறும் வெகு விமர்சையாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் நமது செங்கமலத்தாயர் உடனுரை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியின் பரிபூர்ண கிருபாகடாட்சம் பெற்று அஷ்ட ஐஸ்வர்யம், ஆயுள் ஆரோக்கியம், திவ்ய திரகாத்திர வஜ்ர சரீர குபேர சம்பத்துக்களை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து வருடந்தோறும் இந்த மாதிரி உற்சவங்களை நடத்தி பக்தியை பெருக பண்ண வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.